அதுக்கப்புறம் என்னுடைய நண்பர் ஒருத்தரை வந்து ஃபாரின்ல வந்து பாத்தீங்கன்னா பிடிச்சி வச்சுட்டான். அவர் வந்து துபாய் போகும்போது என்ன நடந்துச்சு அப்படின்னா, அதுக்கு முன்னாடியே அங்க ஒரு 7 லட்சம் ரூபாய் கடன் வாங்கியிருக்காரு. அதை அந்த நாட்டுல இருந்து கட்டாம வெளியே நாட்டுல வந்து வேற நாட்டுக்கு போயிட்டாரு. வேற நாட்டு வேலைக்கு போயிட்டாரு. அங்கிருந்து அந்த பணத்தை வந்து பாத்தீங்கன்னா கட்டி விட்டுட்டாரு. அவர் பண்ண ஒரே மிஸ்டேக் என்ன அப்படின்னா, என்ஓசி வந்து வாங்காம விட்டான். அந்த கட்டினதுக்கு வந்து அவர் அந்த நாட்டுல இருந்து கட்டல, வெளிநாட்டுல இருந்து அந்த பணம் 7 லட்சம் ரூபாய் என்னமோ வந்து கடன் கட்டிட்டாரு. பட் இருந்தாலும் அந்த என்ஓசி இன்னொரு வாங்காம இருக்கிறதுனால அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, உள்ள போகும்போது பாஸ்போர்ட் என்ட்ரிக்காக வேலைக்காக அந்த அதே நாட்டுக்கு போகும்போது உள்ள போனோடனே வந்து பிடிச்சிட்டாங்க. ஒண்ணுமே பேசல, அழகா போய் ஒரு ரூம்ல வந்து பாத்தீங்கன்னா உட்கார வச்சாங்க. போன் மட்டும் இவர் கையில இருக்கு. என்ன பண்றது அப்படின்னு சொல்லி அவருக்கு வந்து தெரியல. அப்ப அந்த மாதிரி இருக்கும்போது அவருடைய அண்ணா வந்து என்னுடைய கிளைண்ட், அவரு என்னோட கிளைண்ட் தான். பட் அவர் டைரக்டா என்ன அடிக்க மாட்டார். அவர் அண்ணா மூலியமா தான் எனக்கு வருவாரு. இப்ப அந்த சூழல வந்து பாத்தீங்கன்னா, அவர் வந்து கேட்கிறாரு, இந்த மாதிரி இந்த பிரச்சனை ஆயிப்போச்சு அப்படின்னா, இரு சிவகாளி ஸ்டடின்னு சொல்லிட்டாரு. அவர் வந்து எனக்கு அடிச்சாரு. நான் இந்த மந்திரத்தை மட்டும் சொல்லிட்டே இருங்க, எல்லாமே சரியாயிரும். சீக்கிரமா உங்களுக்கு உதவி கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சில அமைப்புகள்ல சொல்லி கொடுத்தேன். அந்த மந்திரத்தை வந்து ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஒரு 5 நிமிஷம் சொல்லியிருப்பாரு. அதுக்குள்ள இங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க ஏதாவது வக்கீல் இருந்தா பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டாங்க. என்ன பிரச்சனை அப்படிங்கிறது அதுக்கப்புறம் தான் வந்து தெரிய ஆரம்பிச்சது. இந்த மாதிரி பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நீங்க ஒரு எதுவுமே வந்து உதவி கிடைக்காத ஒரு சூழ்நிலையில இருக்கும் போதும் உங்களுக்கு ஒரு உதவி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா தேடி வரும். அதுக்கு ஒரு சில மந்திரங்கள் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இருக்கு.